Hi friends, welcome to my channel கல்வி சங்கம். In this video, 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடம் பொதுத் தேர்வு வினாக்கள்ல கேட்கப்பட்டுள்ள வினாக்கள் 2020 இருந்து 24 வரை 5 பொதுத் தேர்வு வினாத்தாள்களில் கேட்கப்பட்டுள்ள கேள்விகளை பாடவாரியா யூனிட் வைஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சோஷியல் சயின்ஸ் புக், பென் அண்ட் ஹைலைட்டர் எடுத்துக்கோங்க. சமூக அறிவியல், புவியியல்ல மொத்தமா 7 யூனிட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் யூனிட் 1, பேஜ் நம்பர் 151, 151, 2 மார்க்ஸ். காரணம் கூறுக. இமயமலைகள் மடிப்பு மலைகள் என அழைக்கப்படுகின்றன. 2022. நெக்ஸ்ட் கொஸ்டின், வட இந்திய ஆறுகள் வற்றாத ஆறுகள். 2024. யூனிட் 1, 2 மார்க்ஸ். வேறுபடுத்துக. மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள். 2023. நெக்ஸ்ட், மேற்கு கடற்கரை சமவெளி மற்றும் கிழக்கு கடற்கரை சமவெளி. 2021. புவியியலை பொறுத்த வரைக்கும் 5 மார்க்ஸ்ல 2 வேறுபடுத்துக, ஒரு காரணம் கூறுக. இது ரெண்டுமே சேர்ந்து 3மே சேர்ந்து ஒரு 5 மார்க்கா கொஸ்டின் கேட்பாங்க. 2 மார்க்ஸ் சுருக்கமான விடைகளில் உள்ள கொஸ்டின். லட்சத்தீவு கூட்டங்கள் பற்றி விவரி. 2022. 5 மார்க்ஸ். இமயமலையின் உட்பிரிவுகளையும் அதன் முக்கியத்துவம் பற்றியும் விவரி. 2024 ரீசெண்டா கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் யூனிட் 2, பேஜ் நம்பர் 162, 162. 2 மார்க் கொஸ்டின்ஸ். சுருக்கமாக விடையளிக்கவும். காலநிலையை பாதிக்கும் காரணிகளை பட்டியலிடு. 2021. நெக்ஸ்ட் கொஸ்டின், வெப்பக்குறைவு விகிதம் என்றால் என்ன? 2023. நெக்ஸ்ட், பருவமழை வெடிப்பு என்றால் என்ன? 2020. நெக்ஸ்ட், அதிக மழை பெறும் பகுதிகளை குறிப்பிடுக. 2022. இந்த யூனிட்ல கேட்கப்பட்ட வேறுபடுத்துக கொஸ்டின். வானிலை மற்றும் காலநிலை. 2022. 5 மார்க். தென்மேற்கு பருவக்காற்று குறித்து எழுதுக. 2020. நெக்ஸ்ட் யூனிட் 3, பேஜ் நம்பர் 178, 178. சுருக்கமான விடையளி. கரிசல் மண்ணின் ஏதேனும் 2 பண்புகளை எழுதுக. 2024. வேறுபடுத்துக. வண்டல் மண் மற்றும் கரிசல் மண். 2022. 5 மார்க்ஸ். இந்திய மண் வகைகள் ஏதேனும் 5னை குறிப்பிட்டு மண்ணின் பண்புகள் மற்றும் பரவல்கள் பற்றி விவரி. 2021, 23. யூனிட் 4, பேஜ் நம்பர் 195, 195. 2 மார்க்ஸ். சுருக்கமான விடையளி. மெக்னீசியத்தின் பயன்களை குறிப்பிடுக. 2024. இயற்கை எரிவாயு என்றால் என்ன? 2023. வேறுபடுத்துக. உலோகம் மற்றும் அலோக கனிமங்கள். 2023. நெக்ஸ்ட் கொஸ்டின், வேளாண் சார்ந்த மற்றும் கனிமம் சார்ந்த தொழிலகங்கள். 2020, 24. யூனிட் 4ல கேட்கப்பட்ட 5 மார்க்ஸ். இந்தியாவில் உள்ள பருத்தி நெசவாலைகளின் பரவல் பற்றி எழுதுக. 2024. புவியியல் யூனிட் 5, பேஜ் நம்பர் 210, 2 மார்க்ஸ். தகவல் தொடர்பு என்றால் என்ன? அதன் வகைகள் யாவை? 2020. நெக்ஸ்ட் கொஸ்டின், பன்னாட்டு வணிகம் வரையறு. 2023. வேறுபடுத்துக. சாலை வழி போக்குவரத்து மற்றும் ரயில் வழி போக்குவரத்து. 2020. வணிகம் மற்றும் பன்னாட்டு வணிகம். 2024. 5 மார்க் கொஸ்டின்ஸ். நகரமயமாக்கம் என்றால் என்ன? அதன் சிக்கல்கள் யாவை? 2024. நகரமயமாக்கம் என்றால் என்ன? அதன் தாக்கங்கள் யாவை? இது 2020ல கேட்டிருக்காங்க.
இந்தியாவின் சாலைகளை வகைப்படுத்தி விளக்குக 2023. புவியியல் யூனிட் 6 பேஜ் நம்பர் 231. 2 மார்க்ஸ். தமிழ்நாட்டின் எண்ணெய்களை குறிப்பிடுக 2022. பேரிடர் அபாய நேர்வு குறைப்பு வரையறு 2023. நெக்ஸ்ட், புயலின் போது வானிலை மையம் மீனவர்களை எவ்வாறு எச்சரிக்கிறது 2020. யூனிட் 6 5 மார்க்ஸ். புயலுக்கு முன்னரும் பின்னரும் மேற்கொள்ள வேண்டிய அபாய நேர்வு குறைப்பு நடவடிக்கைகளை எழுதுக 2021. புவியியல் யூனிட் 7 பேஜ் நம்பர் 247. 2 மார்க்ஸ். கோயம்புத்தூர் ஏன் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுகிறது 2023. ரெண்டாவது கொஸ்டின், தமிழ்நாட்டின் வேளாண் பருவ காலங்களை எழுதுக 2024. 7 5 மார்க்ஸ். தமிழ்நாட்டின் தோட்ட வேளாண்மை பற்றி விளக்குக 2021. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.